இலங்கை சுங்க திணைக்களத்தினால் அண்மையில் 323 கொள்கலன்கள் சர்ச்சைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கும் அமைச்சரவை மாற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீச இப்ப தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் இந்த விடயத்தை இப்ப தெரிவிச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர் அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பதவியில சில மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த மாற்றத்திற்கும் இந்த கொள்கலன் தொடர்பான விசாரணைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா பல செய்திகள் வெளியாகியது. இதன் அடிப்படையில தான் ஊடகவியலாளர்கள் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணைக்கும் அமைச்சருடைய பதவி மாற்றத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு. இதற்காக தான் அமைச்சர் அதற்கு பதிலளிக்கும் வகையில தான் இந்த விடயத்தை இப்ப தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான காரணம் என்னன்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு இப்போ தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அதன் கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பரந்த மறுசீரமைப்பு முயற்சியின் ஒரு மாற்றமாகத்தான் இந்த அமைச்சரவை மாற்றம் அமைந்திருக்கிறதா அமைச்சர் இப்ப தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பரந்த நோக்கங்களை கொண்ட அமைச்சுக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு நிர்வாக திறனை மேம்படுத்துறதுக்காக துணை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கூறியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில அமைச்சரவை மாற்றத்திற்கும் அந்த கொள்கலன் தொடர்பான விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றதை அமைச்சர் விளங்கப்படுத்தி இருக்கிறாரு.